ஆசை இன்று மூவாசை வெறுத்த நாரத மகரிஷியே வருக வருக, தக்கனின் தமையனே வருக வருக, இசைங்கானின் பெரியவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். அரையாண்டு முகங்கள் பறக்க, ஓராண்டு கரங்கள் கக்க, 1.5 கண்கள் பறக்க, அவரோட நல்லாசோட வரவேற்கிற சுவாமி வாருங்கள். எனக்கு தோழிக்கு நல்லாசை வரலாற்று பெருமைகள் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் சாந்தியின் அறிவுடன் பண்பான சாந்தியே கடைசி வரைக்கும் சொல்லுங்க ஐயா. என்னைக்கு உண்டு ஆக சென்று வாருங்கள், பெருமை உண்டாகட்டும். வாழ்க பல்லாண்டு. கல்யாணி அந்த நடனத்தை எங்க போய் கத்துக்கிட்டீங்க நீங்க? கல்யாணி அண்ணன் சொல்லி என்னாச்சு? என்ன அந்த அப்போலாவில் அந்த மாத்திரை கூலிச்சாமி வச்சிருக்காங்க. வாழ்க பல்லாண்டு மகளே. வரலாற்று பெருமைகள் திருமணத்தை மொழியா தமிழ் என்ற தேவாமிரதத்தை வார்த்து என்புடன் மகிழ இன்பகிதம் பாடி பண்பாக வடம் வந்து அன்பாக வரவேற்ற ஆரங்கே பக்கத்துக்கு மச்சி உனக்கு நான் தரக்கூடிய வாழ்த்துக்கள். பூப்போடே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. பூப்போடே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. அட கண்ணே கண்ணில் பணியே, அட உயிரே உயிரே ஒளி நீங்கே. பூப்போடே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. போன்ற நிந்தன் அழகு வதன மலர என்னை அகமதுபட்டதை அன்பாக ஏற்றுக்கொண்ட நான் பொழுது பொழியற இகவாழ்வுக்கான சில கருத்துக்களை எடுத்துரைத்தால் கேட்பாய் என உயர்ந்த உள்ளத்தோடு தங்களுடைய நாடு எப்பேற்பட்ட நாடு என்ற விவரத்தை முதல்ல கேட்டுட்டு மற்ற விவரத்தை பேசுவோமா? பண்டு வீணிகள் கண்டு மொழிமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்துட்டால் ஈரேழு 14 லோகமும் சுத்தி வரப்பட்டவர்கள். தாங்கள் இல்லாத கதைகள் கிடையாது, தாங்கள் இல்லாத புராணம் கிடையாது, தாங்கள் இல்லாத இதிகாசம் கிடையாது. நடந்தது நடந்து முடிந்தது, இதுக்கு மேல் நடக்க போறது முக்காலத்தை உணரப்பட்ட முனிவர் மகாலட்சுமி அந்த வரைக்கும் போகக்கூடிய தகுதியா இருக்கு அப்படின்னா தாங்களுக்கு மட்டும்தான். ஈரேழு 14 உலகம் அதலம் விதலம் சுதலம் தராதலம் ராஜதலம் மகாதலம் பாதாளம் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் தனலோகம் தவலோகம் சத்தியலோகம் என்று சொல்லப்பட்ட ஈரேழு 14 லோகம் சுத்தி வரப்பட்டவர்கள். 4 யுகத்தில் வரப்பட்டவர் என 4 வேதத்தையும் கற்று அறிந்தவர் ரிக்கேஸ்வர் சாம மதுரவனம் முக்காலத்தை உணரப்பட்ட முனிவர். ஒரு பெண்ணை பார்த்து மங்களம் உண்டாகட்டும் திருக்க சுமங்கலி பவா இல்ல பல்லாண்டு 1000 ஆண்டு கால வாழ்க, அதுவும் இல்லையா எண்ணம் போல் வாழ்க, அதுவும் இல்லையா 100 ஆண்டு கால வாழ்க அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் விட்டுப்புட்டு வண்டு விழி கற்கண்டு மொழி மாதை. வெளியே பார்க்கல வண்டு விழி மாதிரி இருக்கா? கற்கண்டு மொழி மாதை. கற்கண்டு அப்படின்னா என்ன பார்க்கல கரடு முரடா இருக்கனா? எதற்காக வண்டி விழி கற்கண்டு மொழி மாதே அப்படின்னு சொல்லி வர்ணிக்கக்கூடிய காரணம் வேணும் அப்படிங்கிறதுனால ஞானநிலை சுவாமி. அதனால அப்படிப்பட்ட பெருமையோடு பேசக்கூடிய சிறப்பு நடந்து பண்ணுறீங்க. நீங்க கேட்டிய ஒரு கேள்வி, சாமி நீங்க வந்த இடத்துல வண்டுபடி கற்கண்டு மொழி மாதிரி என்ன அது அப்படிப்பட்ட பெருமை உண்டு. ஏன் மற்ற வடிகள் மாதிரி வாழ்த்திருக்கலாம், ஆனா நீங்க வண்டுபடின்றீங்களே ஏன் விடி அப்படியா இருக்கு? ஒவ்வொரு வெடிக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை கொண்டு வடிதாக்கம். வேல்விடி அப்படின்னா குத்தக்கூடிய தன்மை இருக்கும், வேணா குத்துற மாதிரி இருக்குமா. மான்விடி அப்படின்னா என்ன அர்த்தம்? மான்விடி என்பது மருண்டு பார்க்கக்கூடியது. எந்த நேரத்திலேயே காட்டுக்குள்ள கொடிய விலங்கு வந்துருமோ, இல்ல இந்த நேரத்துல ஆபத்தான மிருகங்கிட்ட சிக்கிடுவோமோ அப்படி மருண்டு ஒரு அச்சத்திலேயே புள்ள மெழுச்சிட்டே இருக்குமா, அதனோட மருந்து பார்க்கக்கூடிய பார்வை அது மான்விடி. கயல்விடி, கயல் என்ன
மீன் அர்த்தம். மீனோட வெடி எப்படி இருக்கா அதனுடைய தன்மையே வேறு. மீன் போன்று ஆட்சியை கூட மீனாட்சி வாழக்கூடிய பட்டணம் பெருமை சேர்த்தார்கள். அந்த தன்மை உண்டு. ஆக இத்தனை வெடிகளா இருக்கும் பொழுது எதுக்கு உன்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை வார்த்தலாம்? நல்லா வச்சு பாருங்களே, இந்த இடத்துல பல்வேறு கூட்டுக்கு மத்தியில மான்பிடி அப்படின்னு பார்த்து வார்த்திக்கலாம். ஏன் வார்த்தல? ஆரம்பத்துல ராமனாகப்பட்டவனும் லட்சுமண் சீதை 3 பேர் சேர்ந்து காட்டுக்கு வனவாசம் போறாங்க. வனவாசம் போனாங்களாமா? எத்தனை வருஷம் போனா தெரியுமா? 14 வருஷம் போனாங்க. இந்த 14 வருஷங்கள் வனவாசம் போகும்பொழுது பஞ்சவடி அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கியிருக்காங்க. அப்பத்தான் மாயமானாக உருவெடுத்து வந்தேன் தெரியுமா? மாரிசு என்று சொல்லக்கூடிய மாரிசை மானா வர்றாப்புல. மானை வரும் பொழுது இந்த மான் மேல ஆசை வைக்கிறாள் சீதை. இந்த மானை பிடிச்சு கொடுங்கன்னு கேட்கும் பொழுது வேணாமா, அந்த மானுடைய திறமை சரியில்லை. அந்த வேனுடைய நிறத்தெல்லாம் பார்க்கும் பொழுது இது காடு, பல சூழ்ச்சி செய்யக்கூடிய மாயவர்கள் வாழக்கூடிய இடம், அரக்கரை இருக்கக்கூடிய பகுதி. இந்த மானை பார்த்தா சரியா தெரிய சொல்லி பார்த்தாரு, கேட்கல. மானை பிடிச்சு கொடுங்கன்னு கேட்க பொண்டாட்டி கேட்ட பின்னால பிடிக்காம இருக்க முடியுமா? நேர போனாரு, துரத்தி கொண்டே ஓடுறாரு. மான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்து வரைக்கும் மான் நிக்கிற மாதிரி தெரியல. இறுதியாக பானத்தை போட்டாரு. அது மான் மேல பட்டு அது லேசா செத்துச்சு நினைக்கிறீங்களா? சீதா அவையோ லட்சுமண அவையோ அப்படியே கத்திட்டு சாகுது. அப்பத்தான் பார்த்தா ஆகா போன கிழவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ, லட்சுமணா நீ போய் விரைந்து பார்த்துட்டு வாப்பான்னு சொல்ல. இல்லம்மா ராமனுக்கு ஒன்றும் ஆகாது, என் அண்ணே எதையும் தாக்கூடிய சக்தி படைச்சவர், அவருக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. கேட்கல. ஒரு கோட்டை கழிச்சு வச்சுவிட்டு லட்சுமணன் போனாரு. இந்த சமயத்தை பயன்படுத்தி ராவணே வந்தா சீதையை சிறையெடுத்து போனான்ற செய்தி தானே கதை. இப்ப ராவணே சிறையெடுத்து போயாச்சு. லட்சுமணன் ராமனும் இருக்க வரைக்கும் சீதையை சிறையெடுத்து போனாளா? போகல. எதுக்கு அப்புறம் போனாங்க? மாயமானா இப்படி ஒருத்தர் வந்த பின்னால 2 பேர் தேடி போன நேரம் பார்த்து நல்ல 3 பேர் குடும்பமாக இருந்ததை அந்த குடும்பம் கழிவதற்கு காரணமாக மூல பொருளாக இருந்தது எது? ஒரு மாயமான். ஆக ஒரு குடும்பத்தை பிரிப்பதற்கு அந்த மான் அங்க இருந்துச்சு. நான் கேட்கிறேன், நீங்க ஏதாவது குடும்பத்தை பிரிச்சிருக்கீங்களா? குடும்பத்தை பிரிச்சிருக்காமா? என்னங்க சாமி? என்னங்க சாமினா? என்ன மிரட்டற மாதிரி இருக்கு? குடும்பத்தை பிரிச்சிருக்கான்னு உன்னை கேட்டேன். இல்லன்னு. அப்ப குடும்பத்தை பிரிக்கல, நீ வாழ வச்சுக்கிட்டு இருக்க. ஆக வாழ வைக்கக்கூடிய பெருமையான பெண்மணியே, அதனால உன்னை பார்த்து நான் மாண்பினின்னு வாழ்த்தாம இந்த வழியை வாழ்த்துறேன். வேலுக்கு குத்தக்கூடிய திறமை உண்டு. சூரபதனோடு போர் புரிந்து தேவாதி தேவருடைய துயர தீக்கன்னு சொல்லி பூமியிலே எம்பெருமான் முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயத்தில் குத்துனாரா? தோன்றியது என்னது? ஒரு கிணறு தோன்றுச்சு. கண்டிப்பா. என்ன கிணறு? என்ன கிணறா உங்களுக்கு தெரியுமா? என்னதுமா? இல்ல அதாவது சூரபதுமனை அழிக்கும் போது முருகப்பெருமன் வாளால் எடுத்து போட்டார். அந்த இடத்துல போய் ஏன்னா கத்துனதனால் குத்துனதனால் அங்க கத்துனது. இப்ப கத்துனால கத்துறானா நம்ம ஆளு வேலாயுதத்தால குத்துறாரு. வேலாயுதத்தால குத்துறனால மாமரமாக இருந்த கூடியவள் அப்படிப்பட்ட சூரபதுமே அப்படியே கத்தி கொண்டு இறந்தான். அதுக்கப்புறம் முருகப்பெருமானப்பட்டவள் மயிலாக மாத்தி உள்ள வச்சார்ல. இப்ப மயிலாகப்பட்டது முருகனுடைய பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கு. குகா 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 கத்துது. குகன்னா என்ன அர்த்தம்? முருகன். குகன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முருகன். குகன்னா முருகன் இல்ல. குகன்னா என்ன அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன். இப்ப முருகன் அப்படின்னா அது பேர் வடினாக்கா குகன் என்னன்னு என்ன? அன்பர்களது மன குகையில் வீட்டுக்கு இருப்பதனாலே அவன் குகன் அப்படி பேர் பட்டான். இப்ப குத்துனார்ந்த தண்ணி தான் தீர்க்க அப்படிப்பட்ட இடத்துல உருவான ஒரு கிணறு தான் இன்ன வரைக்கும் நம்ம நாடி கிணறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துல இருக்கு தெரியுமா நாடி கிணறு? நாடி கிணறு எங்கமா இருக்கு? கடலுக்குள்ள இருக்கு. கடலுக்குள்ள இருக்கா? ஆமா. கடலுக்குள்ளே வடியா சுவாமி இருந்தது கடலுக்குள். புரியுதுங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க. கடலுக்குள்ள இருக்கிற இடத்தை போய் குத்திக்கிட்டோம், அதே தண்ணியா தானே இருக்கு. தண்ணிக்குள்ள போய் எப்படி குத்தி தண்ணியை வர வைக்க முடியும்? சரி. இப்ப கடலுக்கு அப்பாற்பட்டு குத்துறதுனால தானே பூமியை குத்தப்படுது. 2ஆக இருந்து நாடி கிணறு தோணுது. ஏன் கடலுக்குள்ள குத்தலையா? நான் கேட்டது அது வேற கணக்கு. இருங்க சாமி, கடலுக்குள்ள குத்துனாரா இல்லையா? நான் கேட்ட கேள்வி என்ன? நாடி கிணறு எப்ப தோணுச்சு? கடலை குத்துறானே உனக்கு கேட்டனா? நான் கேட்ட கேள்வி என்ன? நாடி கிணறு உருவாவதற்கு பூமியை குத்தப்படுது தோன்றியது அங்க. இப்ப பூமியை குத்துறாருன்னா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? சமுத்திரநாசனாப்பட்டவர் இன்ன வரைக்கும் திருச்செந்தூரை மட்டும் நோக்கம் வர்றன்னு என்ன அர்த்தம்? முருகப்பெருமானது வேலாயுதத்துக்கு அவ்வளவு பெரிய மகிதம் உண்டு. வேலுக்கு அஞ்சி இன்ன வரைக்கும் எந்த ஒரு சீற்றத்தினாலையும் பாதிக்கப்படாம இருக்குன்னா அது தனிப்பட்ட கதை. இப்ப நான் நாடி கிணறு கட்டுக்கிறேன், கடலை குத்துறாங்க கட்டுக்கிட்டு. கடலை குத்துறது யாரு? சரி நான் கேட்கிறேன், கடலை குத்துறது யாரு? முடிச்சிட்டீங்களா? என பொன்விழி செய்கிறவன் பெரியவன் அல்ல, புகழான அதிர்ஷ்ட சத்திய பெரியவன் அல்ல, சின்னமுள்ள குழி இருப்பவனும் பெரியவன் அல்ல, திறமுடனே கவனமுடையவனும் பெரியவன் அல்ல, முன்ன நின்று வைத்தியம் பார்ப்பவனும் பெரியவன் அல்ல, மூச்சடக்கி இருப்பவனும் பெரியவன் அல்ல, தன்னை அறியக்கூடியவன் பெரியவன் ஆவான், தன்னையே அறியாதவை வகக்கட்ட சண்டிமடை. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவர் குற்றம் காட்டும் போது இந்த ஆள் கட்டி விரலாகப்பட்டது தன்னைத்தானே நோக்குமா? அம்மா நீ சரியா இருக்கியா, நீ சரியாக இருந்து பிரேரே குறைய சொல்ல அப்படின்னு சொல்லி இந்த ஆள் கட்டி விரலாகப்பட்டது குற்றம் காட்டுமா இல்லையா? அதே போல ஏன்னா அன்று ராமாயணத்தை தொட்டுனீங்க. ராமாயணத்தை தொடையில என்ன ஆகுது அப்படின்னா விஷயம், ஏன்னா
மாரிசன் என்பவன் மாயமாக மானா போறான். பாக்குறாங்க, ஆசைப்படுறாங்க, கேட்கறாங்க. மனைவி ஆசைப்பட்டாங்களேன்னு சொல்லி மான தேடி போனதுனால கட்டிய மனைவியை 9 மாதம் வரைக்கும் பிரிஞ்சு வாழ்ந்தார். யாரு? ராமன். இதுல என்ன விஷயம்? அன்று வந்து சீதையாகப்பட்டவள் லட்சுமணன் போட்ட கோட்டை தாண்டினதுனாலதான் இன்னைக்கு ராமன் கதை உண்டு. அன்று சீதையாகப்பட்டவள் கோட்டை தாண்டவில்லை என்றால் ராமன் கதை அல்ல. எந்த ஒரு கதையை எடுத்துக்கங்க, எந்த ஒரு புராணத்தை எடுத்துக்கங்க, எந்த ஒரு இதிகாசத்தை எடுத்துக்கங்க, அதாவது பெண்ணாகப்பட்டவள் இல்லை என்றால் அங்கே எந்த கதையுமே கிடையாது. பெண்ணாகப்பட்டவள் இல்லை என்றால் எந்த கதையுமே கிடையாது. ஒரு விஷயம் ஏன்னா அதாவது வந்து சூரபதுமனை அழிப்பதற்காக மாமரத்தை வந்து வேலாகப்பட்டது போனது, 2ஆ பிளந்தது. அப்ப 2ஆ பிளந்ததனால் மயிலாகவும் சேவலாகவும் தன்னைத்தானே அவர் வந்து ஆள் கொண்டார். அப்ப அங்க வந்து குத்துனதுனால என்ன ஆகுது? யாழ் கிணறு அப்படின்னு. இதுக்கு முன்னால் ஒரு போர் நடந்தது தெரியுங்களா? என்ன கிணறு? யாழ் கிணறு. என்ன கிணறு? யாழ் கிணறு. யாழ் கிணறா? ஆமா. யானாவா நானாவா? என்னது? யாழ் கிணறா இல்ல நாடி கிணறா? யாழ் கிணறு. நல்லா பாருங்க, நீங்க படிச்சதுல அப்படி இருக்குல்ல, நான் படிச்சதுல இப்படி இருக்குது. அப்ப திருச்செந்தூர்ல இருக்கிறது யாழ் கிணறு. சாமி பொதுவாக வந்து திருச்செந்தூர்ல இருக்கு. இப்போ அழகர் கோவில் இருக்கு. அழகர் கோவில் வந்து தீர்த்தக்கர ராக்காய் தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்காய் தீர்த்தம் பழமுதிர்ச்சிக்கு மேல நூபுர கங்கை. அதே போல வந்து பேர் என்ன தெரியுமா? முத நூபுர கங்கை. அதுக்கு பேரு சிலம்பாறுன்னு தமிழ்ல பேர் வழிநாகம். சிலம்புனா என்ன அர்த்தம்? பெருமாளுடைய திருப்பாதப்பட்ட சிலம்புல இருந்து நூபுரம்னா சிலம்பு, சிலம்புல இருந்து பிறந்தனால நூபுர கங்கை சிலம்பாறுன்னு அதுக்கு பேரு. என்ன சொல்றேன்? இருங்க சாமி, பெருமாளோட சிலம்பில் இருந்து வரப்பட்டதா நூபுர கங்கை அப்படின்னு சொல்றீங்களே, எதனால? அன்று மாமலி சக்கரவர்த்தி வந்து அகந்தை கொண்டான். 3 அடி மண்ணு கேட்டார். சரி, மண்ணு கேட்கல. அவன் என்ன பண்றான்? அகந்தை. இவன் யாரும் வந்தது சின்ன பையன் தானே, குள்ளமா தானே வந்திருக்கேன், 3 அடி தானே, அடே உனக்கு எம்பூட்டு வேணாலும் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லி அகந்தை கொண்டார். அப்ப என்ன பண்ணாரு மகாவிஷ்ணு? வாமனம் அவதாரம் எடுத்து விண்ண ஒரு அடி மண்ண ஒரு அடி. ஏண்டா டே எங்கடா 100 அடி கேட்க தேடல, கிடைக்கல. அப்ப என்ன பண்ணாரு? அவனோட தலையில வந்து பாதத்தை வச்சாரு, மாதல் லோகம் போனார். அப்ப அங்க யாரு பார்த்தது? பிரம்மனாகப்பட்டவர் மகாவிஷ்ணு கால் பாதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாதத்தை வென்று அந்த தண்ணீரை கொண்டு கழுவுனாரா அல்லையா? அந்த பாதத்தை தண்ணீர் கொண்டு கழுவுனதனால் அந்த காலில் இருக்கப்பட்ட சிலம்பில் உள்ளக்கூடிய தண்ணீர் தான் இன்று வந்து அழகர் கோவில வந்து இந்த நூபுர கங்கை அப்படின்னு சொல்லி வரக்கூடிய காரணமே. இப்ப நான் சொன்னது அதானே, இல்ல நீங்க புதுசா சொல்றீங்களா? இல்ல நீங்க வந்து சொன்னீங்க எதனால வரப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல பெருமாளுடைய சிலம்புல இருந்து துறந்தனால சிலம்பாறு நூபுர கங்கை சொல்றேன். தப்புல பெருமாளோட சிலம்பு அப்படின்னா எப்படி அப்படின்னு கதை வேணுமா இல்லையா? தப்புல அப்படினாக்க இப்ப நான் என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கதைக்கு தனிப்பட்ட பெருமை உண்டு. தாங்கள் அறியாத வரும்ல. நீங்க வந்து இன்னைக்கு வருடத்துக்கு தனிப்பட்ட பெருமை உண்டு. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு 3 பேர், சவத்திற்கு 4 பேர், சகலத்திற்கு 5 பேர், சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9. பசி வந்துச்சுனா 10 மறந்து போகும். இந்த புலத்துல பசி வந்தா 10 மறக்கன்றீங்க. ஆபத்துக்கு உதவாத, அரும்பசிக்கு உதவாத, தாகத்தை தீரா, தண்ணீர், தரித்திரை மணியாத, கோபத்தை அடக்காத, குருமணி காங்காத, பாவத்தை தீரா, பயனில்லை இருந்தும் ஏறுதானே. எல்லாம் அப்படி தானங்க சொல்லுவாங்க. இருங்க சார், அந்த கேள்வி என்ன முடிக்காம இருக்கு. அப்ப மான்வெடி இந்த மாதிரி வெடிகள் இருக்கும் பொழுது நான் எதுக்கு உங்களை பார்த்து வண்டு வெடி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன்னா, வடிநாகம் பூலகத்துல ஒவ்வொரு வண்டுக்கு தனிப்பட்ட பெருமை உண்டு. வண்டுனாவே குடையக்கூடிய தன்மை நினைக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்க பொன்வண்டு பார்த்திருப்பீங்க. பொன்வண்டு உலகத்திலேயே யாருக்கும் தீங்கு விளையாத பசுமை வெடியோடு ரொம்ப அமைதியா இருக்கும். நம்மளா போய் இடைஞ்சல் கொடுத்தாலே தவிர அது யாருக்குமே பிறருக்கு தீங்கு விளைக்காத பெருமைக்குரிய வெடிகளுக்கு சொந்தக்கார பெண்மணியே, நீ பூலகத்தில் வாழக்கடவாயின்னு பொன்வண்டு கூப்பிட்டு பெருமை வாழ்த்துக்க தவிர உன்னை தப்பான இடத்துல வாழ்த்தல. சுவாமி என காட்டி கொடுத்தது ஒரு வண்டி, காப்பாற்ற வந்தது ஒரு வண்டு, போனா அது ஒரு வண்டு. தன்னோட தந்தைக்கு பிரணவ மந்திரம் சொல்லும்போது மறைமுகமா அமர்ந்து கொண்டு கேட்டுக்கிட்டே இருந்ததா. மறைமுகமாக அமர்ந்து கொண்டு கேட்டதனால் இன்னும் உடல் உறவு கொள்ளாமல் பூலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கு ஒரு வண்டு. அப்ப காட்டு கொடுத்தது யாரு? அன்று கர்ணனாகப்பட்டவரை வந்து ஏன் அப்படின்னா யாரு? பெருமைக்குரிய பரசுராமருடைய மடியில தலை வச்சு படுக்கும் பொழுது படுத்திருந்தாரு. படுக்கும் பொழுது என்னாச்சு? அவ்வளவு பெரிய தூக்கத்துல நித்திரையில இருக்கிறார் குருநாதர். குருநாதர் இருக்கும் பொழுது மடியில படுத்திருக்காருல. அப்போ ஒரு வண்டாகப்பட்டது கர்ணனுடைய தொடைய கடிக்குது. அப்போ குடஞ்சு உள்ள போகும்பொழுது ரத்தம் பீரிட்டு எழுது. கத்தனம்னா குருநாதருடைய தூக்கம் கெட்டு போயிருக்காக வழியை பொறுத்துக்கிட்டு பேசாம இருக்காரு. இந்த ரத்த குருதி பெருகி அவருடைய கால் பாதத்தை தொட்டுச்சாலையா கெனடா ஏதோ ஒரு சலம் தட்டுவோ தெரிகின்றது. தன்னுடைய அயர்ந்து எந்திரிச்சு பார்க்கிறார். கீழே ரத்தம். எங்க இருந்து ரத்தம் போத்து பார்த்தா ஒரு வண்டு குடஞ்சு கொண்டிருந்ததா. என்ன கர்ணா, ஒரு வண்டு குடையக்கூடிய தன்மையை அந்தனால தாங்க முடியாது. அப்ப அந்தன மட்டுமே நீ நான் உன்னை நினைச்சிருந்தா ஒரு சத்திரியனால் மட்டும்தான் அந்த வழியை தாங்க முடியும்.
முடியும். அப்ப உண்மையை சொல், நீ யாரு கேட்கும் பொழுது நான் சத்திரியன் என்ற உண்மையை சொல்கிறார். என்னைக்கு பொய் சொல்லி ஒரு வித்தையை நீ கத்துக்கிட்டியோ, நீ கற்ற வித்தை தக்க சமயத்தில் உனக்கு மறந்து போக கடவது அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டார். அப்படின்னு யாருக்கு கொடுத்தது? பரசுராமனாகப்பட்டவர் வந்து கர்ணனுக்கு கொடுத்தார். அப்ப அங்க குடையக்கூடிய வண்டுக்கு பேர் என்ன? கர்ணனோட குடைஞ்சதே ஒரு வண்டி, அந்த வண்டோட பேர் என்ன? வண்டோட பேர் என்ன இருக்குங்க சுவாமி. அப்ப எதனால வந்து சத்திரியர்களுக்கு வந்து வில்வித்தை கத்து கொடுக்க மாட்டேன்னு ஏன் சொன்னார்? பரசுராமன் வந்து வில்வித்தை கத்து கொடுக்க மாட்டேன்னு ஏன் சொன்னாரு? பரசுராமனுடைய அப்பா இருக்காரு, அவர் பேரு சமதக்கனி முனிவர்னு பேரு. இந்த சமதக்கனி முனிவர் இருக்காரு, யாரு? உலகத்துல யாக வளர்த்து பெருமை செய்யக்கூடிய முனிவர் சமதக்கனி. ரேணுகா தேவி அவங்க அம்மா அப்பா. இந்த சமதக்கனி முனிவராகப்பட்டவரை யாரு கொல்றான் கட்டியனா? எல்லாம் உள்ள ஒரு கைவனாகப்பட்டவன் கொல்றேன். அந்த கைவன் பேர் தெரியுமா? கார்த்தவரியா சொன்னேன்னு பேர். அவன் பேரு. அந்த ஆள் வந்து கொல்ல என்ன நடக்குது இந்த பூலகத்துல? எல்லா உள்ள பெருமையும் மிக்க அப்படிப்பட்ட முனிவருடைய இடத்துல வந்து முனிவரை கொண்டாச்சு விஷயம் கழிப்படுறாரு. யாரு? பரசுராமர். என்னுடைய தந்தையை கொண்ட பாவத்துக்காக உன்னை சும்மா விட மாட்டேன் சொல்லி இன்னையிலிருந்து சத்திரிகளை 21 தலைமுறைகளை நான் அழிப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ண ஒரே காரணத்தினாலதே அப்படிப்பட்ட பரசுராமர் எல்லாத்தையும் கொள்றாரு. ஆனால் 2 பேர் மட்டும் இல்ல, தப்பிச்சுக்கிட்டே வர்றாங்க. யாரு தெரியுமா? ஒன்னு தசரதர், இன்னொன்னு ராமனாகப்பட்டவர். தசரதன் முன்னாலே எப்ப போய் இந்த பரசுராமர் வர்ற செய்தி வந்தா ஒரு திருமணத்தை பண்ணிக்கிறாரா? அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குமா? திருமணம் பண்ணால கொள்றது இல்ல, வைத்தியத்தில் இருக்கக்கூடிய கொள்றது இல்ல. ஆக சுமமங்கலமான காரியம் நடக்கும் பொழுது அவர்களை கொள்வதில்லைன்னு பார்த்தாரு. நம்ம பரசுராமர் எப்பப்பெல்லாம் வர்றாரு செய்தி கேள்விப்பட்டு அப்பப்பெல்லாம் ஒரு திருமணத்தை முடிச்சாரா தசரதர். ஆனாதான் தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை மனைவி சொல்ல தெரியுமா? 60,000 மனைவிகள், பட்டத்தரசிகள் 3 பேர். ஒரு விஷயம் அது ஏன் அப்படின்னா சமதக்கனி முனிவரை வந்து அரசர்கள் வந்து கொன்றதனால் அங்க சொல்லப்பட்டது பரசுராமன். இன்னொரு விஷயம் இருங்க சாமி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் சத்திரியர்களுக்கு வந்து வில்வித்தை கத்து கொடுக்க மாட்டேன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, அம்பை அம்பாலிகை அம்பிகை, அம்பை அம்பிகை அம்பாலிகை. அப்போ இதுல வந்து யாரு ஒரு பெண்ணாகப்பட்டவளை யார விரும்புறா அப்படின்னா சால்வ நாட்டு மன்னனை விரும்புகிறா. சால்வ நாட்டு மன்னனை வந்து ஆசைப்படுறா. யார் ஆசைப்படுறது? முதப்பட்டதே அம்பான்ற பெண்ணு. அம்பாங்கிறவ தான் ஆசைப்படுறா. அப்ப அம்பா வந்து ஆசைப்படல. அப்ப யாருக்கு வந்து நிச்சயம் வைக்க போறாரு? பீஷ்மர். புரியுது? அப்படி யாருக்கு நிச்சயம் வைக்க போறாரு? அம்பாவாகப்பட்டவ ஆசைப்பட்டுட்டா, நீ அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ அவனோட போய் வாக்கப்பட்டு போய்க்கன்னு கொடுத்துட்ட. அவன் போனே அடுத்தவன ஆசைப்பட்ட பெண்ணை என்னோட தம்பிக்கு நான் திருமணம் முடிக்க மாட்டேன்னு அதனால நீ போமான்னு அனுப்பி வச்சிருங்க சாமி. வந்தாராரு. அப்ப அந்த அம்மை என்ன பண்றா? போன உடனே பரசுராமனிடம் சொல்லி முறையிட. அப்ப பரசுராமன் கோவப்பட்டு என்ன பண்றாரு? யானைப்படை குதிரைப்படை எல்லாம் எடுத்துட்டு வந்து பீஷ்மரோட போர் செய்யறாரு. அப்ப பீஷ்மர் என்ன பண்றாரு? யானைப்படை குதிரைப்படை எல்லாத்தையும் உடைச்சு தேர்ப்படையில உடைச்சு எடுத்தாரு. அப்பதான் பரசுராமன் சொல்றாரு, சத்திரர்களுக்கே வில்வித்தை கத்து கொடுத்ததுனா அப்ப என்னோட படையை எல்லாத்தையும் நீ அடிச்சு நொறுக்கிட்டியே, இன்னையில இருந்து சத்திரர்களுக்கு வந்து நான் வில்வித்தை கத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க உறுதி சொல்லிட்டு வந்தாரு. ஆகையனாலதான் கர்ணனுக்கு வந்து கர்ணன் வந்து பிரம்மன் போலயே போய் வில்வித்தை கத்துக்கிட்டாரு. ஒரு விஷயம். அப்ப வந்து கொடைஞ்ச வண்டுக்கு பேர் என்ன அப்படின்னா, அதான் ரத்த வீரியன் என்று சொல்லப்பட்ட வண்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்று சமதக்கனி முனிவரை கொன்னார். யாரு? அரசர்கள் சத்திரியர்கள் வந்து கொன்னார்கள். அப்ப இத பழிவாங்க எங்க நினைக்கிறாரு? சீதையை திருமணம் முடிச்சு சீதையை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கார் ராமன். அப்பதான் பரசுராமன் பாக்குறாரு, ஏண்டா நீ பெரிய ஆளாடா? அங்க ராமனை பார்த்து, நீ பெரிய ஆளா? ஏன்னா அங்க ஏற்கனவே முறிவட்ட வில்லு ஓட்ட வில்லு, இந்த ஓட்ட வில்ல உடைச்சு நீ ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டு போனா நீ பெரிய வீரனா? நீ சரியான ஒரு வீரனாக இருந்தால் என் கையில் இருக்கக்கூடிய வில்லையும் அம்பையும் நீ வந்து நாணயத்து பாரு, வளைச்சு பாரு அப்படின்னு ஆகலாம். அப்ப ராமன் என்ன பண்றாரு? காதல கேட்டும் கேட்காத மாதிரி போயிட்டே இருக்க. அப்பதான் சீதை பாக்குறாங்க, என்னங்க சுவாமி உங்களை பார்த்து இந்த முனிவராகப்பட்டவர் ஏலா நமக்கு பேசுறாரு, நீங்க காதல கேட்டும் கேட்காத மாதிரி வரீங்களே, என்னங்க சுவாமி வாருங்கள், அவர்கிட்ட வந்து என்ன விவரம் முத கேளுங்க அப்படின்னு சொல்ல. அப்பதான் ராமன் மீண்டு வர்றாரு, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது என் கையில் இருக்கக்கூடிய வில்லை வளைச்சு பாரு, அம்பை நாணயத்து பாரு. ஏன் அப்படின்னா நீ அங்க வந்து உடைச்சது வந்து ஓட்ட வில்ல உடைச்சிட்ட, ஆனா என் கையில் இருக்கக்கூடிய வில்லு அம்பு எப்படிப்பட்டது அப்படின்னு எனக்கு தான் தெரியும். இதை நீ வளைச்சு நீ நாணயத்திட்ட அப்படின்னா நீ தான் பெரிய வீரன் அப்படின்னு சொல்ல. அப்ப ராமன் என்ன பண்றாரு? வில்லை அம்பை எடுத்து வில்லை வளைத்து அம்பை நாணயத்து விட்டாராம். அப்போ என்ன பண்ணது? அந்த அம்பாகப்பட்டது 7 கடலில் நீராடி மீண்டும் வந்து ராமன் கையிலே விழுந்ததாம். அப்பதான் பரசுராமன் பாக்குறாரு, நீ சாதாரணப்பட்டவன் இல்ல, நீ சாதாரண மானிட பிறப்பு இல்ல, நீ தெய்வ மாம்சம் பொருந்தக்கூடியவன். ஆகினால் இந்த வில்லை யாரையும் விளைக்க முடியாத வில்லை நீ விளைச்சிட்ட.
அம்பை நானே ஏத்திட்டேன், அப்படிப்பட்ட வில்ல அம்பை எனக்கு தேவையில்ல, நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்ப அந்த ராமன் அந்த வில்லையும் அம்பையும் வாங்கி யாருகிட்ட கொடுத்தார், மீண்டும் அந்த வில்லையும் அம்பையும் எங்க பயன்படுத்தினார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு சுவாமி. ஆக விஷயங்கள் பல கோணத்திற்கு வழியாகும். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ராமாயணம் பல கதைகள் விழக்கூடியது. என்ன சொல்லுது, ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தால் நீ உயர் அடைவாய் என்ற சூட்சமத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட கதை ராமாயண கதையா இருக்கு. மகாபாரதம் என்ன சொல்லுது, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பங்காளி சொத்தை எடுத்தவே வாழ்க்கையில் முன்னேற முடியாது, அண்ணன் தம்பி உறவுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று காட்டியது ராமாயணம். ஒரு அண்ணன் தம்பி உறவு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை எடுத்து காட்டியது மகாபாரதம். அப்ப பல குணங்கள்ல பல விஷயம் இருக்கு. ஏன்னா வளைக்க சொன்ன இடத்துல ஒடிச்சது அப்படித்தேன், ஒடிக்க சொன்ன இடத்துல வளைச்சது அப்படித்தேன். சிவதனுசு நம்மால் வளைக்கதுன்னு சொன்னாரு, அது ஒடிச்சாரு, அது அடிக்கக்கூடியது வில்லு. ஆனா கொடுக்கப்பட்ட விஷ்ணு தனுசு அப்படி அல்ல, அது காக்கக்கூடியது, அதை ஒடிக்க கூடாது. இந்த உலகத்தில் பெருமை என்பதற்காக எதை செய்யணும் குறிப்பிருந்து செய்யக்கூடிய பெருமைங்கிறதுனால அப்படியெல்லாம் எல்லாரும் பெருமை சேர்த்தார்கள். அப்ப ராமாயணமும் மகாபாரதமும் இந்த புலகத்தை நம்ம பேசக்கூடிய காரணங்கள் என்ன? நல்ல விஷயங்களை பேசும்பொழுது ராமாயணத்தை பேசுறோம்னா ஆஞ்சநேய பெருமான் கூட்டத்தில் ஒருவனை அமர்ந்து இந்த கதைகளை கேட்பாரு. அதை கேட்பவர்களுக்கு புண்ணியம், ராமாயண கதைகளை சொல்லக்கூடியவர்களுக்கு புண்ணியம் என்ற கூற்றுக்காத்தே இந்த வரைக்கும் நம்ம பல்வேறு கதைகளை முன்வைக்கிறோம். ஆக கதைகள் இருக்கட்டும், நீங்கள் பெருமையோடு வாழ வேண்டும். எல்லா பெருமை இருந்தாலும் கூட எல்லா சிறப்பு இருக்கிறது. இரண்டு வீட்டுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் வேணும், வரணடத்திற்கு தண்ணீர் வேணும், ஜாடிக்கு மூடி வேணும், குரலுக்கு இனிமை வேணும், குரலுக்கு உரலுக்கு உலக்கதான் வேணும், உலக்க வேணும். பெண்களுக்கு பருவம், எழுவகை பருவம், என்னென்ன பருவம்? பேதை பெருமை மங்கை மடங்கு அறிவை தெளிவை பேரிளமென். தாங்கள் அடைஞ்சிருப்பது மங்கை பருவம், மூன்றாவது பருவம் சுவாமி. அப்படிப்பட்ட பருவம் அடைந்த பருவம் மங்கை உன்னுடைய பருவத்துக்கும் உருவத்துக்கு தந்தாப்புல மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீமா? பெருமையான மாப்பிள்ளை அதிசயமா இருக்குங்க சுவாமி. அதிசயமா அப்பா இருக்கு. இருக்காங்க, ஆமா. அண்ணன் ஏழைவருக்காக சரி. இவர்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு வரக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். இன்னொன்னு சொன்னீங்க, உலகத்துல அக்கறைன்றது யாருக்கு வேணா வரலாம். அக்கறை என்பது சரியானவர்கள் இருந்தா சந்தோஷம் தான். ஏதோ சாட்சி பொருளா அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல இருக்க கூடாது. அப்ப அக்கறை என்பது இயல்பா இருக்கணும்னா சுவாமி. ஏன்னா ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் பேசுறாங்க. சரி. ஏன் அது அப்படி என்ன அப்படின்னா இதிகாசம். இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஒரு ஆண்மகன் வந்து 5 மனைவி கட்டலாம், 10 மனைவி கூட கட்டலாம். ஏன் அப்படின்னா ஆம்பளை. ஆனா இந்த மகாபாரதத்துல பாருங்க, ஒரு பெண்ணாகப்பட்டவள் 5 புருஷனை கல்யாணம் பண்ணா. 5 புருஷனை கல்யாணம் பண்ணி ஆட்டி படைச்சு வச்சான். வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன். ஆமா. தர்மத்திலே சிறந்தவர் யார் அப்படின்னா தர்மன். தர்மனாகப்பட்டவர் வந்து கோவப்பட்டு பார்த்தாலுமே அது எரிஞ்சு சாம்பல போயிருவாங்க. அப்படிப்பட்ட தர்மன். சரி. அதே போல 1000 யானை பலம் கொண்டவர் யாரு? அதான் பீமன். ஆமா. அதே போல சாதகத்திலே சிறந்தவர் யாரு? அவன்தான் சகாதவன். அதே போல குதிரை ஓட்டுறதுல சிறந்தவர் யாரு? அப்படிப்பட்ட மாவீரங்களும் இருந்து ஒரு கட்டிய மனைவிய 5 பேத்துக்கு ஒரு மனைவி. அப்படிப்பட்ட மனைவியை வந்து பங்கப்படுத்துறாங்க. பங்கப்படுத்தியில 5 பேருமே தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. இவங்களெல்லாம் பெரிய வீரன்னு சொல்ல முடியுமா? அவங்க ஆம்பளைன்னு சொல்ல முடியுமா? சரி. ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யுத்தங்கள் முடிஞ்சிருச்சு, சொர்க்கம் போறாங்க. சொர்க்கம் போகல பாருங்க, தர்மன் வீமன் அர்ஜுனன் சகாதவன் கூட பாஞ்சாலி, அதுலயும் ஒரு நாய். அப்ப போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கல பாருங்க, பாஞ்சாலிக்கு வந்து அப்படியே மயக்க வருது, கீழே விழுகிறாங்க. போய் பாக்குறாங்க, பாஞ்சாலி இறந்து விட்டாள். அப்பதான் தர்மன் கிட்ட சொல்றாரு, யாரு? பீமன். அண்ணா, இந்த மாதிரி நம்ம 5 பேத்துக்கு மனைவியாக இருக்கப்பட்டவள் பாஞ்சாலியாகப்பட்டவள் இறந்து விட்டாள். அப்பதான் தர்மன் சொல்றாரு, இறந்துட்டாளா? இதுல என்ன விஷயம் அப்படின்னா, 5 பேத்தையும் திருமணம் முடிச்சா, 5 பேத்தையும் கணவனாக நினைக்கல. அது ரொம்ப உரிமையாக நினைச்சது யாரு அப்படின்னா அர்ஜுனன் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு கர்வம் இருந்த நாள் அவளுக்கு உயிரோட சொர்க்கத்தை பார்க்க கொடுத்து வைக்கல. செத்துட்டாளா? போட்டுட்டு வா, திரும்பி பார்க்காம வந்துகிட்டே இருந்தாரு, போயிட்டே இருந்தாங்க. அடுத்து யார் இறக்குறது அப்படின்னா வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன். அப்பதான் சொல்றாங்க, அதாவது வில்லுக்கு அர்ஜுனன் என்று சொல்லப்பட்ட தம்பி இறந்து விட்டான். அப்பதான் தர்மன் சொல்றாரு, அடே மகாபாரத போரே நம்ம இல்ல அப்படின்னா இந்த போரே நடந்திருக்காது. வில்லுக்கு விஜயன் என்ற பட்டம் நான் தான் வாங்கினேன் அப்படின்னா அவனுக்குள் ஒரு கர்வம் இருந்தது. ஆகையினால அவனும் உயிரோட சொர்க்கத்தை பார்க்க கொடுத்து வைக்கல. இறந்துட்டானா போட்டுட்டு வந்துட்டே இருங்க அப்படிங்க. அப்ப போயிட்டே இருக்கல பாருங்க, நகுலன் இறந்து விட்டார். அப்ப சொல்றாங்க, தம்பி அழகு உள்ளவன், அழகுல சிறந்தவன் நகுலன் இறந்து விட்டான். அப்ப தர்மன் சொல்றாரு, அடே குதிரை ஓட்டுறதுல நம்மளை காட்டிலும் பெரிய வீரன் யாரும் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு மலை துளியாகப்பட்டது விழுந்து அடுத்த துளி விழுகங்காட்டிலே அவன் குதிரை ஓட்டிட்டு போகக்கூடிய மாவீரன். அந்த ஒரு கர்வம் இருந்தது. ஆகையினால அவனுக்கு உயிரோட சொர்க்கத்தை பார்க்க கொடுத்து வைக்க. அப்ப இவங்க கூட வந்த எல்லாருக்குமே கர்வத்தினால அழிந்தார்கள். அப்ப என்ன ஆகுது, ஒவ்வொருத்தல இறந்துட்டாங்க கர்வம். அப்ப மீதி இருந்தது யார் அப்படின்னா தர்மனாகப்பட்டவன் அந்த கூட கூடிய நாய் மட்டும் தான் வச்ச போறாங்க. போயிட்டே இருக்காங்க. அங்க சொர்க்கலோகத்துல பாருங்க, தர்மனை அழைச்சிட்டு போவதற்காக புஷ்ப விமானம் வருது. வாங்க தர்மராஜா, உங்களுக்காக இந்த புஷ்ப விமானம், வாருங்கள் இதில் அமருங்கள்,
பேர் 7 பேர்ல வந்து 5 பேர் இறந்துட்டாங்க. நானும் இந்த நாயும் தான். என்ன நம்பி வந்த நாய், இந்த நாயை வந்து அந்த புஷ்ப விமானத்துல ஏத்துங்கள், நான் ஏறுறேன் அப்படிங்கிறாரு. சரி, உங்களுக்கு மட்டும்தான் அனுமதி, நாய்க்கு அனுமதி கிடையாது. அப்பதான் சொல்றாரு, என்ன நம்பி வந்த ஜீவனை தனியா நான் விட்டு வர முடியுமா? அப்ப நாயும் சேர்ந்து வந்தாதான் நான் வருவேன். நாயை ஏத்தவில்லை என்றால் நாடு வரல அப்படி சொல்றாரு. அப்பதான் நாயாக இருக்கப்பட்ட தர்ம தேவதை காட்சி கொடுத்து முன்னின்றதாம். தருமா, உன் தர்மம் நிலைக்கட்டும். ஒரு நாய் தானே என்று என்னை அனுப்பி விடாமல் என்னை சேர்த்து கூட்டியாத பாத்தியா? உன் தர்மத்தினால் நீ ஒருவன் மட்டும் சொர்க்கம் அடைவான்னு சொர்க்கத்துக்கு போயிட்டாப்ல. சொர்க்கத்துக்கு போன இடத்துல நம்மாடு மட்டும் என்ன பண்றாப்ல, இங்க ஒட்டுமொத்த துரியோதன கூட்டமும் சொர்க்கத்துல இருக்கு. அண்ணன் தம்பி எங்கன்னு பார்த்தா தேடி பார்த்தா காணா. அப்ப அண்ணன் தம்பி நம்மளால காணமே, கொடிய கூட்டம் செஞ்ச துரியோதனுடைய தம்பிகள்லாம் இங்க இருக்காங்க சொர்க்கத்துல. அப்ப எங்க அப்படி கேட்கும் போது இவர்கள் அனைவரும் இன்னொரு உலகம் இருக்கிறது வாங்கன்னு கூட்டி போனா நரகத்திலே தத்தளித்து கொண்டுதான் அண்ணன் தம்பி. அப்பதான் தாங்க முடியல தருமனுக்கு. ஆகா, இவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு பெரிய கூட்டுக்கு மத்தியில என்னுடைய தம்பி நல்லவங்க, அவங்க நரகத்திலேயே துரியோதன கூட்ட சொர்க்கத்துல இருக்கு, என்ன நியதி அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் சொன்னாப்படையா, தருமா நீ சொர்க்கத்துக்கு வந்த பின்னால இன்னும் பந்தவாசங்களை வச்சுக்கிட்டு பாத்தியா, அதனால தான் நான் இப்படி இருக்க. யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு முறையேனும் அவர்கள் நரகத்தை பார்க்க வேண்டும். அந்த கூற்றுக்காகத்தே அவங்களை காமிச்சது தவிர நிரந்தரமாக கிடையாது சொல்லி மாற்று வெளுத்து மருது சொற்பத்துக்கு அனுப்பினா செய்தி கண்டிப்பா நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. பேசலாம், மறும இருக்கட்டும். நிறைய இருக்கு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஆனா துரியோதனனுக்கு மட்டும் சிம்மாசனம் போட்டு அமர வச்சாங்களா? தர்மன் சொல்றாரு, இப்ப எல்லாமே நியதிதான். நீ சொன்ன கணக்குப்படி அங்க போனாங்க, சபை நின்றாங்க, பாஞ்சாலிக்கு துயிலெடுத்த துச்சாதனே 5 பேர் வேடிக்கை பார்த்தான்னா 5 பேர் இப்ப தோத்து போன பொருள், என்னை தோட்டு தன்னை தோட்டானா இல்ல தன்னை தோட்டு என்னை தோட்டானா அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு தன்னை தோட்டு என்னை தொட்டான். அப்ப அவனே தோத்து போன என்ன அப்படி அடை வச்சா விஷயத்தெல்லாம் கேட்டா சபையில பேசாம இருந்தாலும் யாரு உதவாத சமயத்திலையும் பக்த கோடி ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் கண்ண உதவியில அன்னைக்கு மானத்தை காப்பாத்தினான். கண்ணனோட உதவியில பாத்தியாச்சுல மானத்தை காப்பாத்திக்கிட்டால, மானத்தை காப்பாத்தினால அவளுக்கு ஒரு திமிரு இருந்துச்சான். நம்ம நம்பிக்கைகளை நம்ம சாமர்த்தியமா நம்ம தப்பிச்சுக்கிருவோம், நம்ம பணத்தின் மீது நம்பிக்கையா விடாப்புடியா பிடிச்சுக்கிட்டே இருந்தா. ஆனால் என்னைக்கு கண்ணனை முழுமையாக சரணம் அடைந்தாலோ அப்பத்தான் அவர் காட்டுறாப்ல. அப்ப தன்னுடைய பணத்து மேல நம்பிக்கை இருக்க தவிர கண்ணனுடைய மேலையும் பற்று வைத்த காரணத்தினால காப்பாற்றப்பட்டால். இன்னொரு விஷயம் இருக்கு, 2 கதை இதுல இருக்கு. வழிநாகம் இவர்கள் தோத்தாலும் ஒரு கதை இருக்கு, ரொம்ப குறையுது. சரி, ஆக இருக்கு. அவ என்ன அர்த்தம், 2 விதமான கூட்டம் இருக்கு. பாஞ்சாலியாகப்பட்டவர் தோத்து போனா நாடு கடத்தினான்னு ஒரு செய்தி இருக்கு. மறுபடியும் பாஞ்சாலிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு பாஞ்சாலி மீண்டும் பகடை விளையாண்டு தன்னுடைய இழந்த சொத்துக்களை மீட்டாலே இன்னொரு கதையும் சொல்றது. ஆக புராணத்துல பல்வேறு பாதைகள் இருக்கு. இந்த கதை மட்டும் இல்ல, ஒவ்வொரு கதைக்கு பின்னாடி ஒரு செய்தி உண்டு. உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளந்தால மண்ணாட வந்தது மகாபாரதம், பெண்ணாட வந்தது ராமாயணம் செய்தி. ஆக முழுமை கதை என்ன, யார் எப்படி போனாலும் ஆரம்ப காலகட்டத்திலேயே கர்ணனாகப்பட்டவனோட சேர்த்து 100 பேரா இருந்தாங்களா துரியோதன கூட்டம். அவங்க மொத்தம் 100 பேர் நல்லவர்களா வாழ்ந்தவங்க. இவங்க எத்தனை பேரு? 5 பேர். அந்த காலகட்டங்களே 100க்கு 5 பேர் தான் நல்லவனா இருந்திருக்கான். அது சரி அப்படின்ற கூட்டம் நியாயப்படுத்தி பெருமை நிறைய இருக்கு. இதுல இன்னொரு விவரம் என்ன அப்படின்னா, அதாவது தர்மம் செஞ்ச உங்களுக்கு தான் இந்த அதாவது சொர்க்கத்தையும் பார்க்கணும் நரகத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதி அப்படின்னு ஒன்று தர்மனுக்கு அங்கே ஒரு தலக்கணம் வந்ததான். அப்பதான் அவர் என்ன பண்றாரு, அப்ப தர்மத்துல நம்ம தான் நல்லவனா, நம்ம தான் ரொம்ப தர்மத்துல சிறந்தவரா அப்படின்னு சொல்லி தலக்கணம் இருந்ததா. அப்ப என்ன பண்றாரு ஐயா, தர்மன் கேட்கிறாரு, இந்த ஹரிச்சந்திரன் சொல்றாங்களே ரொம்ப புண்ணியவன், பொய்யே சொல்லாம வாழப்பட்டவர், அப்படிப்பட்ட ஹரிச்சந்திரனை நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப ஹரிச்சந்திரன் கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி தர்மர் உன்னை பார்க்கணும், உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல. அப்பதான் அவர் சொல்றாரு, தர்மன் வந்து என்னைய பார்க்க நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் பொய் சொல்லாமல் வாழப்பட்டவன், ஆனா தர்மனாகப்பட்டவன் பொய் சொன்னவன், அவன் வந்து என்ன பார்க்க கூடாது சொல்றாங்க, கேட்க மாட்டேங்கிறாரு. நான் பார்த்தே தீருவேன் அப்படிங்கிறாரு. மீண்டும் போய் ஹரிச்சந்திரன் கிட்ட போய் சொல்ல. அப்ப ஹரிச்சந்திரன் என்ன பண்றாரு, பார்க்கணும் அப்படின்னா அவன் வந்து என் பாதத்தை மட்டும் பார்த்துட்டு போக சொல்லுங்க. அப்ப தர்மன் போறாரு. ஏன் பார்க்கணும் அப்படின்னா ஹரிச்சந்திரனோட உடம்பாகப்பட்டது பாதமாகப்பட்டது சூரிய ஒளியை காட்டிலே ரொம்ப பிரகாசமா இருக்குமா, அப்படிப்பட்டவரை நான் பார்த்தே ஆகணும். தர்மன் அழைச்சிட்டு போறாங்க. போய் எங்க பார்க்கையில இந்த சூரிய ஒளி மாதிரி இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரனோட பாதமாகப்பட்டது தர்மனோட கண்களுக்கு கருமையாக தெரிஞ்சதா. அப்பதான் தர்மன் கேட்கிறாரா, என்னங்கய்யா ஹரிச்சந்திரனோட உடம்பு பாதம் சூரிய ஒளியை காட்டி ரொம்ப பிரகாசமா இருக்கும்னு சொன்னார்களே, ஆனா நான் பார்க்கும்போது என் கண்களுக்கு கருமையாக தெரியுது, என்ன காரணம்? அங்க உள்ளவர்கள் சொன்னாங்க, தர்மா சூரிய ஒளியை காட்டிலே ரொம்ப பிரகாசமா இருக்கிறது எங்களுக்கும் தெரியும், ஆனா உன்னோட கண்களுக்கு அப்படி தெரியுது அப்படின்னா தர்மானி அவ்வளவு கருமம் நெஞ்சிருக்க, ஆகினால் உன் கண்களுக்கு அவ்வளவு கருமையாக தெரியுது அப்படின்னு ஆகலாம்.
அப்பத்தான் அங்கேயும் போய் தர்மனுக்கு அந்த ஒரு அகந்தை கொஞ்சம் குறைஞ்சதான் இல்லையா. நிறைய இடத்துல 3 இடத்துல வந்து தர்மனுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஆகையால வந்து விவரத்தை அப்படி நான் வர சொல்லிட்டேன். நான் வந்த ஒருத்தர் பெருமை காரணங்கள் உண்டு. ஆக தர்மனை பத்தி செய்தில பேசினா நிறைய பேசலாம். பேசக்கூடிய பெருமை ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நல்லவனுக்குள்ளே ஒரு கெட்ட குணம் ஒளிஞ்சிருக்கும். கெட்டவனுக்குள்ளேயும் அவன் அறியாமல் நல்ல குணம் இருக்கும். இதை மாற்ற முடியாது. ஆக கதைகள் பல உண்டு. பேசக்கூடிய சிறப்பு இருந்தாலும் கூட நேரத்தையும் காலத்தையும் கருத்தில் கொண்டு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை யார் இல்லமா? பெரியவர் சொல் பெருமாள் சொன்ன மாதிரி மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா காலதாமதம் காரியத்துக்கு அதுக்காக உன சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படிப்பட்டவர்? நல்லவரா வல்லவரா? இந்த உலகத்துல இவர மாதிரி ஒருத்தரை பார்க்கவே நீங்க முடியாது. சாமி அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை. சரி சொல்லுங்க. புடிச்சிருந்தா ஏத்துக்கிறீ, இல்ல அப்படினா வேணாண்டு போறேன். அந்த வினைக்கு வருகின்ற வல்வினைக்கு கந்தன் சொன்னாலே கலங்கும் திருச்செந்தூர் சேவகா என்ற திறனீர் அடிவருக்கு மேவ வாராத விடை. அப்படிப்பட்ட வினைகளையெல்லாம் தீர்த்து பெருமைகள் அறக்கூடிய ஐயன், உலகம் போற்றக்கூடியவன். அப்படிப்பட்ட பெருமான் மாப்பிள்ளை யாருக்கு சொல்றேன் கேட்டுக்கங்க, விவரத்தை புரிஞ்சுக்கங்க. அக்காமட தங்கச்சி படத்தை பத்தி சொல்லணுமா? சொல்லுவாங்க கண்டிப்பான முறையில். அக்காமட தங்கச்சி படத்துக்கு தனிப்பட்ட ஒரு பெருமை உண்டு. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இன்ன வரைக்கும் ராமேஸ்வரம் போகிற பாதையில் இன்னைக்கு அது சிறப்பு சத்து இன்னைக்கு இருக்குன்னா காரணம் என்ன? விஜய ரகுநாத சேதுபதி, சேதுபதியுடைய மன்னர். அந்த மன்னருக்கு முதல் 2 மகள். 2 மகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று சிவகாமி நாச்சியார், லட்சுமி நாச்சியார். 2 பேர். 2 பேரும் யார் கட்டி கொடுத்தாரு? வெளியில கட்டி கொடுத்தா தனித்தனியா பிரிஞ்சு வரான்றக்காக தங்கச்சி மைய பெருமைக்குரிய தண்டமாணி தேவருக்கே கட்டி கொடுத்துறாரு. தண்டமாணி தேவருக்கு கட்டி கொடுத்து ராமேஸ்வரத்தில் ஒரு பகுதி அந்த கோவிலுடைய நிர்வாக பொறுப்பெல்லாம் நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு பொறுப்பெல்லாம் கொடுத்து ஒப்படைச்சு அந்த படத்தை பார்த்துக்க. வரக்கூடிய ஆலயங்களுக்கு படகுல கூட்டிட்டு போய் இறை தரிசனத்துக்கு நீ வழிகாட்டின தண்டமாணி தேசத்தை பொறுப்பு ஒப்படைச்சாச்சு. இது நடக்குது. காலப்போக்கில் போயிட்டே இருக்காங்க. யார் வந்தாலும் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சுவாமி தரிசனத்துக்கு படகுல கூட்டிட்டு போயிட்டு விட்டு வர்றது வழிபாடு. இப்படி காலங்கள் செல்ல செல்ல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல பந்திரி எல்லாம் சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் இலவசமா பயணம் மேற்கொள்றோமே, வரக்கூடிய ஆளுகளுக்கு ஒரு கட்டணமா நானா போட்டோம்னா அந்த காசை வச்சு கோயில் நிர்வாகத்தை ஏதாவது மெருகத்தலாம், ஒரு சில விஷயங்களை செய்யலாம்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப கேட்கும் பொழுது நானா கட்டணம் போடலாம்னு அவர் சொல்றதை இவர் கேட்கிறாப்ல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வரைக்கும் கட்டணம் இல்லாம கூட்டி விடாங்க. இப்ப கட்டணம் வசூலிக்க சொன்னப்பனால காசியில இருந்து அந்த பக்கமா ஒரு சாது ஒருத்தர் நடந்து வராரு. ராமேஸ்வரத்துக்கு இறைவனை பார்க்கணும் சொல்லும் பொழுது படகுல ஏறினா நானா காசு வேணும் நம்மளால கேட்க. அந்த காலத்துல அப்ப காசு வேணும் கேட்டோட என்னப்பா இலவசம் தானே சொன்னாங்க. நீங்க காசு கட்ட என்ன அர்த்தம்? என்ற காசு இல்லைன்ட்டார். காசு இல்லைன்னா உங்களை ஏத்திவ முடியாது சொல்ல. காசு இல்லைன்னா ஏத்திவ முடியாதா? நான் நேர மன்னரை பார்த்து பேசிக்கிறேன்னு நேர வர்றாரு. ரங்கநாத சேதுபதி மன்னரை பார்த்து கேட்டாரா. கேட்டு வந்து ஒரு வார்த்தை சொன்னாரா, ஐயா இந்த மாதிரி நடந்து போச்சு, நடந்தது ஒன்றும் பண்ண முடியல, வந்த இடத்துல எங்களை கூட்டி போய் இறை தரிசனத்துக்கு கூட்டி போங்கன்னா கூட்டி போக முடியாதுன்னு மறுக்கிறாங்க. எனக்கு